குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதரை பேசுகிறேங்க. நான் ஃபிலிம் காமிச்சிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க. உண்மையிலேயே இந்த உலகம் சினிமாவை தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தான் அவர் ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்கியாங்கன்னு சொல்கிறாரு. இதில் பெரிய அர்த்தம் புரிஞ்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த சினிமா ப்ரொஜெக்டர் மிஷின்லேருந்து காட்சிகள் ஓடுது எம்டி ஸ்க்ரீனில், ஒயிட் ஸ்க்ரீனில். படம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குங்க. படம் ஆரம்பிக்கு முன்னாலேயும் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் நிலையானது நித்தியமானது அந்த எம்டி ஸ்க்ரீன் தாங்க. அதுதான் ஆன்மான்ற மாதிரி சொல்கிறாங்க ஆன்மீகத்தில். அதுதான் நிதர்சனமான உண்மை. பகவான் தான் இதை ரமண மகரிஷி தான் கோட் பண்ணியிருக்கிறாரு. சினிமா தான் அந்த எம்டி ஸ்க்ரீன் தான் ஆன்மான்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல. ஸோ எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். இப்போ அந்த சினிமாக்குள்ளே எவ்வளோ விஷயம் பொதிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறோம், ஆனால் அந்த பொழுதுபோக்குக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு பாருங்கள். மறைபொருளால் ஆனதுதாங்க இந்த உலகம். ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் உள்ள ஒரு ஆன்மீகம் இருக்குங்க, ஒரு ஆழமான ஆன்மீகம் இருக்குது. அதுதான் இந்த சினிமா ப்ரொஜெக்டர் மிஷினையும் அந்த எம்டி ஸ்க்ரீனை பற்றி பகவான் ரமண மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நிலையானது நித்தியமானது எம்டி தாங்க, வெள்ளை திரை தான். அதனால தான் எல்லா மதங்களுமே இந்த வெள்ளை கலருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வெள்ளை ஆடை அணிவதில். ஸோ ஆன்மீகம் உச்சம்ங்க, அது உச்ச ஞானம். அது ஆன்மீகத்திலிருந்து தான் அந்த உலகம் ரிஃப்ளெக்ட் ஆகி அது வெளில தெரியுது. நம்ம ஷேக்ஸ்பியர் கூட சொல்கிறார் இல்லையா, அது வேர்ல்ட் இஸ் ட்ராமா ஸ்டேஜ், ஆல் ஆர் ஆக்டர்ஸ்ன்றாரு. அவர் உளவியல் ரீதியாக இந்த உலகத்தை கூர்ந்து கவனிக்கும் போது அவர் ஒரு நாடகத்தை பற்றிய ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த உலகம் மிக அற்புதமானதுங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கும் போதும், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள நீங்கள் அதை தேடி போகும்போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த இயற்கை உலகத்துக்குள்ளே நிறையா விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. நமக்கு ஒரு ஜென்மம் போதாதுங்க இந்த உலகத்தை ரசிக்கவும், இந்த உலகத்தில் மறைஞ்சிருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும். வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டம் மிகுந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை கடந்து போயிட்டே இருங்க. அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி இந்த உலகத்துக்குள்ளே உங்களை கடந்து போக வைக்குங்க. வணக்கம்.